நம்முடைய தமிழ்நாடு அரசு ஜாதி, மதம், பாலினம், அதிகாரம் போன்றிருக்கக்கூடிய எந்த ஒரு காரணத்தாலும் வேறுபாடு இல்லாத எல்லோருக்கும் எல்லாமுமான சம வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு உயர்வான முன்னேற்றமிக்க சமத்துவ சமுதாய அமைப்பினை உருவாக்கிட வேண்டும். ஃபேர், ப்ரொக்ரெசிவ் அண்ட் எகலிட்டேரியன் சொசைட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அத்தகைய ஒரு சமுதாய அமைப்பினை நாம் உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான திட்டங்களை, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மாத்திரமல்லாமல் சமூக நலத் திட்டங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருவதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அத்தகைய வேறுபாடுகளற்ற, ஏற்றத்தாழ்வுகளற்ற அல்லது பிறப்பால் ஒருவரை இழிவுபடுத்தக்கூடிய நிலைகளை முற்றிலுமாக மாற்றக்கூடிய அளவில் 1978ஆம் ஆண்டு நம்முடைய தந்தை பெரியார் அவருடைய நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருப்பெயர்கள், அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய பின்னொட்டுகளாக இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்கக்கூடிய அரசாணைகளை அன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டதும் உங்களுக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை இத்தகைய சமூக நீதியை அடிப்படை நோக்கமாக, அடித்தள நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல இடங்களிலே ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக, தீண்டாமையினுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய காலனி என்கின்ற அந்த சொல்லை ஒரு கிராமப்பகுதியிலேயோ அல்லது ஒரு குடியிருப்பிலேயோ இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு சொல்லை முற்றிலுமாக நீக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவருடைய தலைமையில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய அடிப்படையில் குறிப்பிட்டு இழிவுபடுத்துவதை நீக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள், தெருக்கள், நீர்நிலைகளிலே அத்தகைய பெயர்கள் இடம்பெறுமானால் அவற்றை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதற்கான உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாணையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மிக சிறப்பான வகையில் தமிழ்நாடு அரசு இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரை கூட்டங்களில் மிக முன்னேறிய நோக்கோடு, சமுதாய விழிப்புணர்வோடு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய இழிநிலைகளை துடைத்தெறிய வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய உயர்ந்த நோக்கோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு அவர் வேறு வண்ணம் பூசக்கூடிய அளவில் தன்னுடைய பரப்புரை பயணங்களில் இதை இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய ஒரு நிலையினை அவர்கள் மேற்கொண்டிருப்பது முழுமையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தொடக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய மாலை நேர பிரசங்கங்களில் ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை சொல்லி தமிழ்நாட்டு அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், அதன் மீது அவர் தன்னுடைய கருத்துக்களை திரிபுவாதத்தை மேற்கொண்டு நல்ல திட்டங்களுக்கும் வேறு விதமான திரிபு நோக்குகளை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவருடைய தனியாத ஆசையினுடைய அடிப்படையில் அவர் உண்மைகளை திரித்து நாட்டு மக்களிடத்தை தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு செய்தி இருக்கும் என்று சொன்னால் ஒரு பழமொழியை சொல்வார்கள், அம்பலம் தீப்பட்டதென்றால் அது அடுத்த கூட்டத்து அஜெண்டாவுக்கு ஆகும் என்பதைப் போல ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பது என்பது வேறு. அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய பங்களிப்பை தந்து அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதை வரவேற்கலாம். அதை விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலே போனோம் என்றால், அப்படியானால் அதை அடுத்த கூட்டத்திற்கான அஜெண்டாவுக்கு நாம் வைத்துக்கொள்ளலாம் என்று அவற்றிலே அரசியல் லாபத்திற்காக குறுக்குச்சால் ஓட்டுவதை நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த சாதி பெயர்களை உள்ளடக்கக்கூடிய பின்னோட்டுகளாக இருக்கக்கூடிய தெருக்களாக இருந்தாலும், குடியிருப்புகளாக இருந்தாலும், நீர்நிலைகள் போன்றக்கூடிய உள்கட்டமைப்புகளாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவற்றை அறவே ஒழித்திட வேண்டும், அவற்றை நீக்கிட வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை
அவர் சிறுமைப்படுத்தி பேசுவதை இப்போது வழக்கமாக வைத்திருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார், ஏன் இவர்கள் பேரையெல்லாம் வைக்கக்கூடாது என்று சில அரசியல் கட்சி தலைவருடைய பேரையும் கேட்கிறார்கள். அரசாணை வெளியிடுகிற போது என்னிடத்தில் அந்த அரசாணை என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வேன். குறிப்பிட்ட பெயர்கள் என்று இந்த பேர் தான் வைக்க வேண்டும் என்கின்ற அரசாணையில் குறிப்பிடவில்லை. அரசாணை இணைப்பு எண் 1A மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. எடுத்துக்காட்டான பெயர் பட்டியலை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த எடுத்துக்காட்டான பெயர் பட்டியலை என்பது இன்னென்ன பெயர்கள் போன்ற பெயர்களை நீங்கள் வைக்கலாம். மலர்கள் என்கின்ற பெயர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னின்ன மலர்களை போன்ற ஒரு மலர்களை வைக்கலாம். அது செம்பருத்தியாக இருந்தாலும், ரோஜாவாக இருந்தாலும், மல்லியாக இருந்தாலும், சூரியகாந்தியாக இருந்தாலும், இவை போன்ற மலர்களினுடைய பொது பெயர்களை நீங்கள் வைக்கலாம். அதேபோல் நாட்டுக்கு உழைத்த உத்தமர்கள், தியாக தலைவர்கள், அத்தகைய தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடியவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்களுடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு இத்தகைய தலைவர்கள் போன்றவர்களுடைய பெயரை நீங்கள் வைக்கலாம் என்ற அடிப்படையில் அது ஒரு சஜஸ்டிவ் லிஸ்டாகத்தான் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டான ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் தான் அல்லது இந்த பட்டியலில் இருப்பவர்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைமை அல்ல. எனவே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இது போன்ற அந்தந்த ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பொதுத்தன்மை உடையவர்கள், பாடுபட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, அது மலர்களை போன்ற இருக்கக்கூடிய ஒரு பொது பெயர்களாக இருந்தாலும் அத்தகைய பெயர்களிலே அந்த பழைய பெயர்கள் மாற்றப்பட்டு அது புது பெயர் வைக்கப்படும் என்று சொன்னால், அந்த பெயர்களை வைத்ததற்கு பிறகு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 21 நாட்களுக்குள்ளாக அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள், மற்ற அமைப்புகள் அவற்றை குறித்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை அளித்து அவற்றின் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் இருக்குமானால் அது 21 நாட்களுக்குள்ளாக தெரிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அது நம்முடைய அரசுக்கு அது உரிய முன்மொழிவுகளாக அது அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகள் தெரிந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம் தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே குறிப்பிட்ட சில தலைவர்களையெல்லாம் விடுத்து உங்களுக்கு கட்சியினுடைய தலைவர்கள் பெயரை மட்டும்தான் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வது என்பது முற்றிலும் தவறானது. அந்த பிரச்சாரம் என்பது முற்றிலும் கற்பனையினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக இது செய்யப்படுகிறதோ அந்த நல்ல நோக்கத்தினுடைய அந்த நன்னம்பிக்கை மாண்புமிகு முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இத்தகைய பரப்புரைகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே வரிசையில் தான் அண்மையிலே கோவையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நாட்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மிக நீளமான ஒரு பாலம், 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்மட்ட பாலத்திற்கு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவருடைய பெயரை வைத்திருப்பதையும் அவர்கள் குறையாக சொல்கிறார்கள். ஜிடி நாயுடு யார்? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அந்த பகுதியிலேயே அவர் குடியிருந்தவர். எனவே அந்த சாலைக்கு அவருடைய பெயரை கோவை மாவட்ட மக்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மாபெரும் அடையாளமாக, ஒரு விஞ்ஞானியாக விளங்கிய அவருடைய பெயரை சூட்டுவது என்பது சால பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையில்தான் அவருடைய பெயரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சூட்டி அது பல தரப்பட்ட மக்களாலே அங்கே வரவேற்றிருக்கிறார்கள். இப்போது அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஜிடி நாயுடு பேரிலே நாயுடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வெறும் ஜிடி பாலம் என்றால் வைக்க முடியும்? அந்த பாலத்திலே அவர் ஜிடி நாயுடு பாலம் என்று வைக்கிற போது தான் அவர் இன்னார் என்று அறியப்படுகிறார். தமிழ்நாட்டிலே கூட பார்ப்பேன் என்று சொன்னால் பல்வேறு தெருக்களுக்கு அந்த காலத்திலே கூட இப்போ திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களே ஒருவராக இருந்த டிஎம் நாயர் அவர்கள், டிஎம் நாயருடைய பேரிலே நாயர் என்கின்ற சமுதாய முன்னட்டு பேர் இருக்கிறது, பின்னட்டு பேர் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் நீங்கள் நாயர் என்பதை எடுத்துவிட்டால் வெறும் டிஎம் என்ற பெயர் இருந்தால் அது எவ்வாறு சரியாக இருக்கும்? எனவே அவற்றை குறிக்கிற போது அவர்கள் எவ்வாறு அறியப்பட்டார்களோ அந்த தலைவர்களை குறித்து வரக்கூடிய சந்ததியர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அது இருக்க வேண்டும். அவை விதிவிலக்குகளாக அவை கருதப்பட்டு வர வேண்டும் என்பதுதான் நடைமுறையை தவிர, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் சிலரும் கூட அது என்னவென்று தெரியாமல் இவர் பெயரை வைக்கக்கூடாது, வேறு பெயரை வைக்க வேண்டும் என்று இவற்றுக்கு ஊடே நின்று குறுக்குச்சால் ஓட்டி இதில் அரசியல் லாபம் பார்க்க முயல்வது என்பது மெத்தவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. எனவே எத்தை தின்றால் பித்தம் தழியும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த நிலையை பின்பற்றிருக்கக்கூடிய வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இதனுடைய உண்மை நிலையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது, அதைப்போல ஜிடி நாயுடு அவருடைய பெயர் எந்த நோக்கத்திற்காக சூட்டப்பட்டிருக்கிறது, அது விதிவிலக்குகளாக அந்த பெயர் சூட்டப்பட்டால்தான் எந்த தலைவர் அதை குறிக்கும், அந்த பெயரை அவர் எடுத்துவிட்டு வெறும் பெயரில் அவர் ஜிடி என்ற பெயரில் வைத்தார், யாருக்கு அது தெரியும்? அதே போல் இன்னொருவரை பற்றி பெயர் மட்டும் இருந்தால்
அந்த பொதுப்பெயரில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கிற போது அது யாரை குறிக்கும் என்பதை அதற்கான தெளிவு பிறக்காது என்கின்ற வகையில் தான் இந்த பாலத்திற்கு சரியான வகையில் முறையான வகையில் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எனவே நான் இறுதியாக சொல்வது, இந்த ஒட்டுமொத்தமான சாதி பெயர்களை நீக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டம் என்பது சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல அதில் இருக்கக்கூடிய எத்தகைய விதமான மாறுபாடுகளாக இருந்தாலும், அது செல்வம் குறித்த மாறுபாடுகளாக இருந்தாலும், சமுதாயத்தினுடைய படிநிலைகளில் அடுக்களில் இருக்கக்கூடிய இத்தகைய சாதி நிலைகள் காரணமாக அவர்கள் இழித்துரைக்கப்பட்டு அதனுடைய படிநிலைகளை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அநீதிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கிய ஒரு சமூக நீதியினுடைய அடிப்படை பயணமாக இது அமைந்திருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது கொஸ்டின் இருக்கா? இதுதான் எங்களுடைய செய்தி. நடைமுறைப்படுத்துறதுல என்ன எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆப்ஷனே கொடுக்குறோம். இப்போ ஒரு ஊரில் வந்து வச்சுருக்காங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய பேர்கள் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தான் நீங்கள் கலந்து கொள்ளணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்பவர் யார்? இப்போ நம்ம ஒரு சஜஸ்டிவாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஒருத்தர் எங்கள் ஊரில் இந்த பகுதியில் இருந்தவர், அவர் அந்த தெருவில் குடியிருந்தவர், அவர் பேர் கூட இப்போ நிறைய இடங்களில் கார்பரேஷன்ஸையோ பல இடங்களில் வைக்கிறோம். அவர் அந்த பகுதியில் வாழ்ந்தவர், அவருடைய பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் கருதுவார்கள் என்று சொன்னால் அந்த பெயர்களை அந்த இடத்திற்குடைய சூழ்நிலையின் அடிப்படையில் அவர்கள் கலந்து பேசி, ஆனால் எந்த விதமான ஒரு சமுதாய பெயர்களும் அதில் வந்து விடாத இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல நாம் வைப்போம் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொண்டு நாம் சொல்லலாம். அதுபோல் இது இன்னாரை குறிக்கக்கூடிய சொல், இந்த பெயரில் அவர் அறிவிக்கப்பட்டால்தான் அது அவரை குறிப்பதாக இருக்கும். ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பாக ஜிடி நாயுடு அவர்களை பார்த்தால் ஜிடி நாயுடு அவர்களுடைய காலத்தில் ஜிடி நாயுடு என்று அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பின்னாலே வந்த சந்ததிகள் அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை. கால மாறுதலுக்கு ஏற்பட்ட அந்த பின்னொட்டு பெயர்கள் அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு முன்னேற்றமான சமுதாயம் வருகிற போது இந்த லிஸ்ட் என்பது இட்ஸ் ஒன்லி அ சஜஸ்டிவ் லிஸ்ட், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இதே ஒழிய இந்த லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பேரை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் அரசாணைகள் சொல்லப்படவில்லை. எனவே தான் நான் சொல்லுகிறேன், தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள், நாட்டுக்காக பாடுபட்டவர்கள், தியாகசீலர்கள், அத்தகைய தலைவர்களுடைய பெயரை அங்கங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சூழ்நிலையில் கேட்டபடி அதை வைத்து அப்படி இருக்கக்கூடியவற்றை அரசினுடைய பரிசீலனைக்கு அனுப்பி அரசு அதற்கான முறையாக அதை பரிசீலித்து அதனுடைய அரசு இதழிலே அவை வெளியிடும். பொதுவாக வந்து இந்த பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க பேரை தான் வைக்கிறாங்க. ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர் இந்த மாதிரியான தலைவர்கள் பேரெல்லாம் சுற்றுவதில்லை சொல்லி மத்திய மந்திரிகள் அதுதான் ஒரு தவறான புரிதலை தான் நான் சொல்கிறேன். இந்த சஜஸ்டிவ் லிஸ்ட் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் இருந்து தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. கொடுக்கக்கூடிய பட்டியல் இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மலர்களை பற்றி அதுக்கு மேலே ஒரு பட்டியல் இருக்குது. இன்னென்ன மலர்கள் கொடுக்கலாம் என்று அவர்கள் இப்போ நமக்கு அதில் கொடுக்குறாங்க. அப்படி மலர்களை கொடுக்குற போகும் பார்த்திங்கன்னா, இப்போ ரோஜா, சூரியகாந்தி, சாமந்தி, காந்தல், கனகாம்பரம், கொன்றை, மகிழம்பூ என்று ஒரு 7-8 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மலர்கள் இதற்கு மேலே பல மலர்கள் இருக்கலாம். அந்த மலர்களை அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க எங்களுக்கு இந்த தெரு பேரில் அவங்க வைத்துக்கொள்வதாக இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கொண்டால் அது ஒரு பொது பெயராக இருக்கும் என்று சொன்னால் அந்த பெயரை அவர்களுடைய ஒரு கன்சென்சஸ், அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு அவர்கள் அதை வைக்கிறார்கள் என்றால் அதற்கு அந்த பெயர் சூட்டுவதில் யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. சட்டம் போட்டு வந்து சாதி வந்து ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஜாதி ஒழிப்பதிலே அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் காட்டுகிறது. அவ்வளோதான். சட்டம் போட்டு ஒழிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் போட்டு ஒழிப்பது என்பது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெயர்கள், இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இழிநிலையை அது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு நீர்நிலைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேரில் இருக்கிறது, ஒரு தெரு சமுதாயத்தினுடைய பேரில் இருக்கிறது. அதன் வாயிலாக சமுதாயத்தினுடைய படிநிலைகள் ஒரு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இதுதான் இதனுடைய அடிநோக்கம். நான் தெளிவாகவே இந்த துவக்கத்திலே நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அதை நோக்கி அந்த இழிநிலைகளை போக்க வேண்டும், துடை தெரிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றுமல்ல. அதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்று எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதில் அரசியல் லாபங்களை செய்வதற்காக, குறுக்குச்சால் ஓட்டுவதற்காக அவர்கள் முயற்சிகள் செய்யலாம்.
எங்கேயாவது மக்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நாம அரசு வந்து அதை தலையிட்டு இல்லை வேண்டான்னு பின்னோட்டில் இருக்கிற சமுதாய பேர்களை நீக்கணும் தானே, அதில் அந்த முடிவில் மாட்டோம். பின்னோட்டில் இருக்கக்கூடிய பேர்களை நம்ம எடுக்கிறோம், அது வேண்டியதில்லை என்பது. ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸை வி கேன் என்கேஜ் தம் இன் அ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொன்று இடத்துல இருக்கிற இடத்துங்களே நீங்கள் ஒரு புது பெயரை கொடுங்கள் என்று அவரோடு வி கேன் என்கேஜ் இன் இட். அதற்கான ஒரு வழிகாட்டு வழிமுறைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அவர்களோடு நாம் கலந்து பேசுகிறோம். அவர்கள் சொல்லக்கூடியவர்களை கலந்து பேசி எடுத்து அந்த பெயர்கள் அவர்கள் ஏதேனும் சஜஸ்டிவாக சொல்லுகிற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு, உள்ளாட்சி அமைப்புகளுடைய படிநிலைகளில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய குழுக்கள் முடிவு செய்து இறுதியாக அது துறை தலைவர்கள் வாயிலாக அரசுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டு அரசின் அளவில் அது சரியாக இருக்கும். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் நம்மளுடைய வரைமுறைகளுக்கு அது வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டவைகளாக தட் இஸ் இன் கன்சர்னன்ஸ் வித் தி கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் என்கின்ற வளைவில் இருந்தால் அவை ஏற்றுக்கொள்வதில் அரசுக்கு தயக்கங்களிலே அரசு அதை ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே வந்து அந்த பகுதியில் புகழ்பெற்றவங்க, அந்த பகுதிக்காண்டி உழைச்சவங்க, அவங்க பேர் தானே ஏற்கனவே வச்சுருப்பாங்க சார். இல்லை இருக்கிறக்கு இருந்தால் அதில் ஒன்றும் கிடையாது. அந்த புகழ்பெற்றவருடைய பெயர்கள் அது இருக்குது. என்னுடைய பேர் நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு உங்கள் பேரே வச்சுக்கோங்க. என்பதற்கு உங்கள் பேரே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பேரில் அந்த இடத்துல வைக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் சொன்னால் அதை அவர்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இல்லை, ஆனால் அவர்கள் ஒரு பொது காரியத்திற்காக ஈடுபட்டக்கூடியவர்களாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு நல்ல தலைவர்களாக அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படையாக. அதே மாதிரி திசைகள் பேர்லேயே இருக்கல சார். கிழக்கு தெரு நம்பர்ஸ் சார் அப்படி எதுவும் இல்லை சார், இன்னும் இப்போ தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதனை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதங்கள் அதை அரசியல் ரீதியாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ற கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறார். சில அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பெயர்களை வைத்ததை குறித்து சில ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய விளக்கங்களாக நான் இதை சொல்லியிருக்கிறேன். இது அரசியல் லாபத்திற்காக இதை செய்யாதீர்கள். அப்படி செய்வது என்பது சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பது தான் என்னுடைய. சார் இப்போ வந்து நிறைய ஸ்கூலு, நிறைய காலேஜ்லாம் வந்துட்டு சாதி பேரில் நிறைய இருக்குது, குறிப்பாக திருமணத்தில் நிறைய இருக்குது. அதான் சார், இது நீங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையில் கொடுக்க வேண்டும் என்று நீதி அமைப்புகளும் அதை சொல்லியிருக்கிறது. அதனுடைய வாயிலாக இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கு இந்த அளவில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப என்ன சூழ்நிலையில் வருகிறது என்பதை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டு அவை செய்வதற்கான முயற்சிகள் நிச்சயமாக அரசாங்கம் மேற்கொள்ளும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை வந்து முழுக்க வேற நோக்கத்தில் நாம் ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்தவித மாறுதலும் அதைத்தான் என்னுடைய அதுதான் என்னுடைய நோக்கம். இதில் அரசியல் காரணங்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பெயரை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. நான் மீண்டும் தெளிவு செய்கிறேன், இது ஒரு சஜஸ்டிவ் லிஸ்ட்டாகத்தான் சொல்லியிருக்கிறோம். இதில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பெயர் இல்லை என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் அது அவருடைய அறியாமையை குறிக்கிறது. மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து கிடைக்காது. அதாவது தேர்தல் 21 வந்து அறிவிச்சாங்க. அடுத்து பாராளுமன்ற இதில் வந்து பாதி பேருக்கு கொடுத்தாங்க. இன்னும் 2 மாதத்தில் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தேர்தல் சீக்கிரமே வரப்போகுது. மகளிர் உரிமை தொகையும் வந்து மகளிருக்கு எல்லாம் அனைத்து மகளிருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் அம்மிக்குழவை எடுத்து அடிவயிற்றில் இடித்து கொண்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். காரணம், இப்படித்தான் சொன்னாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும், செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த திட்டமே வராது என்று சொன்னார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செயல்படுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரேனும் விட்டு போயிருந்தால் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அழியுங்கள் என்று கேட்டு அவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து கீழே இருக்கக்கூடிய கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நவம்பர் மாதத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிகிற போது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு தகுதியுடைய யாரும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவில் அவை சரிபார்க்கப்பட்டு அவர்கள் தகுதி உடையவர்களாக இருந்தால் யாரும் விட்டு போகாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் பிறகு இது கிடைக்காது என்று சொல்வது என்பது நயினார் நாகேந்திரனுக்கு எப்படியாவது மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள் போய் கிடைத்து விடுவதை அவர் தடுத்து விடலாம் என்கின்ற அவருடைய சொந்த நப்பாசையினால் அவ்வாறு அவர் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உண்மையில் நிச்சயமாக எப்படி நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதை செயல்படுத்தினோமோ அதே போல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மக்களின் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இந்த முகாம்களுடைய இறுதியில் அனைத்து சரியான தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவற்றுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகைகள்
வழங்கப்படும் என்று நம்பர்ஸ் ஏதாவது தெரியுதா சார்? இல்லை சார், அதில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த விண்ணப்பங்கள் நாம் பல்வேறு முகாம்களிலே தொடர்ச்சியாக பல இடங்களிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த முகாம்களிலே பெறக்கூடிய அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர் அடிப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் கீழே போய் ஃபீல்டில் போய் அதை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை செக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது, விடுபட்டு போயிருக்கிறது, அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பதிலே ஏற்கனவே இருந்த விதிகளிலே தளர்வுகள் அளித்திருக்கிறோம். அந்த தளர்வுகள் வாயிலாக இப்போது எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் கண்டறியக்கூடிய பணிகள் போய் கொண்டிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் இந்த முகாம்களுடைய முடிவில் தான் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு அதில் தகுதியுடையவர்களாக வந்திருக்கா என்பதை பார்த்து தான் அதற்கான இறுதி கட்டமாக அவர் இறுதி செய்ய முடியும் என்று சொல்ல முடியும். பாதிக்கப்பட்டவர்கள் மீது தான் வழக்கு பதிவு செய்வது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு MP திருமாவளவன் காரில் போகும்போது முன்னாடி ஒரு 2 வீலர் இடிச்சதாகவும் அந்த 2 வீலர் பாதிக்கப்பட்டவங்க மீது தான் வந்து வழக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. இடித்த திருமா மீது வழக்குப்பதிவு செய்யல. இப்படிப்பட்ட கதைகள், இப்படியெல்லாம் கதைகளை கட்டி கொண்டு வந்து பார்த்தால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையாக ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு விதத்தில் என்று நான் நினைக்கிறேன்.